Hi guys, welcome to Kitty Kland. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிளாக்பிங்கோட கம்பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஆஃப்டர் 3 years ஃபைனலி நம்ம பிளாக்பிங்க் வந்து கம்பேக் கொடுக்க போகிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பிளாக்பிங்க் வந்து 2022 பாண்ட் பிங்க்ல ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. ஈவன் வேர்ல்ட் டூர் கூட போனாங்க. அதுதான் அவங்களோட லாஸ்ட்டு கம்பேக்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 3 years வந்து அவங்க கம்பேக் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு இடையில மெம்பர்ஸ் அவங்களோட சோலோ ஆக்டிவிட்டீஸில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அவங்க சோலோ ஆக்டிவிட்டீஸில் என்னென்னு அவங்க பெஸ்ட்டு கொடுத்து நிறைய ரெக்கார்ட்ஸை செட் பண்ணாலுமே நம்ம பிளிங்ஸுக்கு வந்து நம்ம பிளாக்பிங்க் மெம்பர்ஸை சேர்த்து பார்க்கணும், பிளாக்பிங்கோட கம்பேக் பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசை இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ த வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர். பிளாக்பிங்கோட கம்பேக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பேக்னு சொன்னதுமே அவங்க வந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு வேர்ல்ட் டூர் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒய்ஜி நினச்சிருந்தா ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளிங்ஸ்க்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு வேர்ல்ட் டூர் மட்டும் தான் கிடைக்க போகுதுன்னு நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. பட் அவங்க வேறு வேர்ல்ட் டூர் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் டூர் பேர் வந்து டெட்லைன். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா July 5th, 2025 வந்து கோங்யாங் ஸ்டேடியம் சவுத் கொரியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எண்டு வந்து பார்த்திங்கன்னா January 25th அடுத்த வருஷம், அதாவது January 25th, 2026 வந்து அந்த வேர்ல்ட் டூர் முடியுது. ஸோ இப்படி பிளாக்பிங்க் எந்தெந்த கண்ட்ரீஸில் எல்லாம் போய் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அந்த வேர்ல்ட் டூர் ஷெட்யூலை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பிளிங்ஸ் இந்தியா இல்லை. ஆனால் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு காய்ஸ், நம்ம பிளாக்பிங்க் வந்து அவங்களோட அன்ரிலீஸ்டு சிங்கிளை வந்து அவங்க வேர்ல்ட் டூரில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. அதோட ஃபஸ்ட்டு கான்சர்ட் July 5th and 6th கோங்யாங் ஸ்டேடியமில் நடக்குது இல்லையா சவுத் கொரியாவில். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு நியூ சாங்கை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க பிளாக்பிங்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், நம்ம பிளிங்ஸ் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஆல்பம் கிடைக்கலனாலும் ஒரு நியூ சாங் அது கிடைக்குதான்னு. ஸோ இவ்வளோ தான் பிளிங்ஸ் நம்மளோட பிளாக்பிங்கோட கம்பேக் பற்றி நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ். ஸோ இதை தாண்டி அவங்க அப்கமிங் கான்சர்ட்டில் அவங்களோட நியூ சாங் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிளாக்பிங்கோட கம்பேக் நினச்சி பிளிங்ஸ் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இது நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற கேபாப் குரூப்ஸோட அப்டேட் ஏதாவது வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கேபாப் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.